சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே, அதாவது தேமுதிக, பாமக, அதிமுகவுடன் கூட்டணி வெற்றி வெற்றி. இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கும் நீங்கள் புதிய பார்வையாளர்கள் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அரசியல் களம் நகர்வுகளுக்கு நான் சூடு பிடித்து இருக்கிறது. முக்கியமான கட்சி தேர்வு தயாரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டுள்ள நிலையில் புதிய கருத்து கணிப்பு ஒன்று முடிவுகள் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களது கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் இறங்கி வாக்காளர்களை கவரும் முயற்சியில் உள்ளன. இதனையடுத்து அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையிலான தேமுதிக, பாமக மீண்டும் ஆட்சியை பிடிக்க அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதை பற்றி பேசப்பட்ட சூழலாக இருக்கிறது. இதனிடையே இபிஎஸ் தலைமையிலான அதிமுக பாஜகவுடன் கூட்டணியை வலுப்படுத்தி ஆட்சியை மீட்க திட்டமிட்டுள்ளது. இவ்வாறு நடுவே விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகமும் களமிறங்கியுள்ளது. தேர்தல் பேட்டி மேலும் தீவிரமடைந்துள்ளது. பிரபல யூடியூபர் சேனல் சனா சாக்கியா வெளியிட்ட கருத்து கணிப்பின்படி இன்று தேர்தல் நடத்தால் அதிமுக கூட்டணி 39% வாக்குகளை பெற்று முன்னணியில் வாக்குகள் இருக்கிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணி 36% வாக்களுக்கும் 2ஆம் இடத்தில் உள்ளது. அதே சமயம் தமிழக வெற்றிக் கழகம் 20% வாக்குகளுக்கு பெற்று அரசியலில் தளத்தில் தன்னுடைய தாக்கத்தால் வெளிப்படுத்தி இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி 5% வாக்குகள் பெற்றுள்ளதாகவும் தகவல் ஒன்று கிடைத்திருக்கு. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் அரசியல் கட்சிகளுக்கிடையே பெரும் விவரத்தை கிளப்பியுள்ளது. ஏனென்று பார்த்தால் அதிமுகவுக்கு ஒரு பலமாக தேமுதிகவும் பாஜகவும் இணைந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தகவல் கிடைத்திருந்த சூழ்நிலையில் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மொத்தத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக அரசியலில் புதிய திருப்பங்களை ஏற்படுத்தும் என அரசியல் நிர்வாகிகள் பேசப்பட்டு இருக்கிறது. அதாவது சாணக்கியா கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டுள்ள தகர்வுகள் தேர்வு களத்தில் தீவிரத்தை காட்டி வருகிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது ஒரு கட்ட சூழலாக அதிமுக தான் இந்த வாட்டி இடம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் ஒன்று கிடைத்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம சேனலுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் அடுக்காக வரப்போகிறது என்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.